இன்றைக்கு மறைத்து வைக்கிறதை குறித்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இடையே மறைவு காணப்படுகிறது. பொய் சொல்லுகிறதை மறைக்கிறார்கள், பொய் பேசுறாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நான் பொய் பேசுகிறதில்லை, துணிகரமான பொய். அடுத்தது, கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து வெளிவந்தார்கள். மீண்டுமாக அவர்கள் மறைவாக விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருக்கிறார்கள். எப்படி? பொருள் ஆசை அவர்களை விட்டு விடவில்லை, மண் ஆசை அவர்களை விடவில்லை, மனுஷனுடைய ஆசை அவர்களை விடவில்லை. மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அடுத்தது, ஜென்ம சுபாவம் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமாக ஜென்ம சுபாவம் மாறணும். அதுக்குதான் நம்ம கிறிஸ்தவனா மாறுறது. அதுக்காகத்தான் நம்ம ஞானஸ்தானமும் எடுக்கிறோம். அதுக்காகத்தான் ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அடுத்தது, கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவியினிடத்திலே அன்பு செலுத்து. பொய் பேசுகிற உதடு தேவனுக்கு அருவருப்பானது, பொய் பேசுகிற நாவை தேவன் அறுத்து போடுவார். எவன் தன் பாவங்களை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். இந்த வேதாகமத்திலே ஒரு பெண் தன் பாவத்தை மறைக்கிறார், மூடுகிறார். அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று வேத வசனம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டப்படுகிறது. இந்த வேதாகமத்திலே அநேக பரிசுத்தவான்களை காட்டப்படுகிறது, அநேக ஸ்திரீகளை காட்டப்படுகிறது. எதற்கு இத்தனை பேரை காட்ட வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் காட்டின போதுமே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கு உதவும். சாமுவேலாகிய சிறுவனை எதுக்கு காட்டுகிறார்? தாவீதாகிய சிறுவனை எதற்கு கர்த்தர் காட்டுகிறார்? ஆபேலை காயினை எதற்கு காட்டுகிறார்? இப்படியாக சிறுவர்களை எதற்கு கர்த்தர் காட்டுகிறார்? சிறுவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் கற்றுக்கொள்ளுவதற்கு கர்த்தர் காட்டுகிறார். சாமுவேல் சிறு வயதனாக இருக்கும் போது கர்த்தர் பேசுகிறார். தாவீது சிறு வயதனாக இருக்கும் போது சத்துருவை வீழ்த்துகிறார். ஆபேலும் காயினும் சிறு வயதாக இருக்கும் போது கர்த்தரை தேடுகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு வாழ்க்கை நடைமுறைக்கும் கர்த்தர் ஒவ்வொன்றை வைத்திருக்கிறார். எதற்கு? அநேக முதியோரை கர்த்தர் காட்டுகிறார். அதற்கு வாலிபரை எதற்கு அநேகரை காட்டுகிறார்? நடுத்தர வயதினரை எதற்கு காட்டுகிறார்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அநேக மறைபொருள்களை வேதத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். சிலர் சொல்றாங்க, நான் பைபிளை கரைச்சு குடிச்சிட்டு அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாருக்கு வெளிப்படுத்த கர்த்தருக்கு சித்தமோ அவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படுத்தப்படும், எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படாது. ஆனால் பாவத்தை மறைக்கிற அனுபவம் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்த்தாலும், அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த பூமியிலே இரக்கத்தை பெற்றால் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம எப்படி வேணாலும் பாவத்தை மறைக்கலாம். பைபிள் படிக்கிறான், ஞானஸ்தானம் எடுக்கிறான், ஜெபிக்கிறான், கர்த்தருடைய பந்தியிலே இடம் பெறுகிறார்கள். ஆனால் வீடு கட்டும் போது ஜாதகம் பார்க்கிறான், திருமணம் முடியும் போது ஜாதகம் பார்க்கிறான். ஐயா, நாங்க வீடு கட்ட போறோம், பாலக்கால் நடுறோம், நீங்க பண்ற ஜெபத்தை பண்ணுங்க, நாங்க பண்றத பண்றோம். மறைக்கிறான். இப்படி மறைத்து வைக்கிறவன் பரம தேசமாகிய கானானுக்குள்ளே போக முடியாது. அதே போலத்தான் வேதாகமத்திலே ஒரு பெண், அவள் மறைத்து வைக்கிறாள். அவளுடைய பாவம் மறைக்கப்படுகிறது. அவள் கானானுக்குள்ளே போக முடியவில்லை. போற வழியிலேயே அவருடைய மரணம் அவளுக்கு நேரிடுகிறது. அதனாலே
நாம் நம்முடைய பாவங்களை மறைக்க கூடாது. அதனால்தான் சபை கூடி வருகிறதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். எங்கு? ஆலயத்துக்கு வர வேண்டும், சபைக்கு வர வேண்டும். சபையிலே கர்த்தர் உலாவுகிறார். கர்த்தருடைய காது திறந்து காணப்படுகிறது, அவருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. அங்கு வந்து பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும்.